தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதி எப்படி இருக்கான் அப்படின்னா, அவன் அந்நிய நம்ம இனத்தை பேசுறானே அப்படிங்கிற உணர்வு யாருக்குமே கிடையாது. தன்மான உணர்வு குறைந்தவனாக இருந்தான்னா பிழைக்க வந்தவன்லாம் அப்படிதான் பேசுவான். அதனாலதான் கார்த்திக் மாதிரி பசங்க உடனே மன்னிப்பு கேட்கறாங்க. ஒரு தமிழன் இப்படி இருக்கிறானேன்னு வேதனையா இருக்கு எனக்கு. பிரகாஷ் ராஜ் எங்கேயோ இருக்கிறான், வந்து பதில் சொல்கிறாங்கிறான். அவனாவது ஏதோ வந்து பதில் சொல்கிறாங்கன்னு சொல்கிறான் கொஞ்சம் தைரியமாக. நம்ம ஆளுங்க உடனே மன்னிப்பு கேட்குறாங்க. என்னையா இது? கார்த்திகை பேசுனதில் மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லையே. ரொம்ப நாகரிகமாக நல்ல விதமாக தானே பேசியிருக்கான். அப்புறம் எதுக்கு மன்னிப்பு? உனக்கு வந்து அங்கே படம் ஓடணும், அதுக்காக நீ வந்து உன் இனத்தினுடைய மானத்தையே அங்கே போய் மன்னிப்பு கேட்குற. இந்தியா வந்து முழுக்க முழுக்க இந்துக்களாக ஆகணும்னு நினைக்கிறேன். உலகம் முழுவதும் சனாதனத்தை கொண்டு போகணுங்கிற இந்த மாட்டு இறைச்சியை ஏன் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ற? அப்போ இந்த இந்தியாவுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இழிச்சவாயன். நீ மாட்டு இறைச்சி அவனாவது சாப்பிட்டா அடிச்சு கொல்லுவேன், இந்து அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா கொல்லுவேன். அவுரங்கசீப் அதை பண்ணா இதை பண்ணாங்கிற நீ என்ன பண்ற? இப்போ நீ வந்து ஒரு அடாத பொய்ய சொல்லி வச்சிருக்க. அதுக்கு இந்த பிள்ளைங்க அதை நகைச்சுவையோட அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. உடனே மன்னிப்பு கேட்கறாங்கன்னா அவ்வளவு தூரம் மிரட்டல் எதுக்கு? சுதந்திரம் இல்லையா? தெலுங்கர்கள் எல்லாம் பகுத்தறிவு உணர்வு உடையவர்கள் அல்ல, ஆரியத்தில் மூழ்கி போனவர்கள். ஆரியத்தை தான் அவர்கள் சனாதனம்ங்கிறாங்க. பவன் வந்து அப்படியே கொதிக்கிறாரு, 11 நாள் விரதம் எல்லாம் இருக்கிறார். யார் அவரு? ஆரிய அடிவருடி. அவரை பற்றி எல்லாம் நான் ரொம்ப பேச விரும்புறது கிடையாது. ஆரரூட் சேனலுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது தமிழ் சைவ பேரவையின் தலைவர் கலையரசி நடராஜன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். ஒரு தமிழ் ஒரு யூடியூப் சேனல் அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து நடந்த லட்டு பிரச்சனைக்கு வந்து மக்களுக்கு புரியும் வண்ணம் ஒரு நியூஸ் அட்டையர் மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அது வெளியிட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோ யூடியூப்லேருந்து நீக்கப்படுது. அவங்க வந்து ஒரு அறிக்கையை விடுறாங்க. என்னை மன்னிச்சுக்குங்க, நாங்கள் வந்து சில மக்களோட மனது புண்படுது வகையில் இது இருக்குன்னு சொல்கிறீங்க, நாங்கள் நகைச்சுவாய் தான் வெளியிட்டோம், அவங்கள மன்னிச்சுக்குங்கன்னு அப்படி சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ காலப்போக்கில் அந்த யூடியூப் சேனல்களாக இப்படி நடக்கிறது வந்து அது மக்களில் கொண்டு போய் இந்த பிரச்சனையை சேர்க்கறதும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதா? அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது மிரட்டலுக்கு யூடியூப் சேனல்காரங்கெல்லாம் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். எதுக்கு? சுதந்திரம் இல்லையா? இப்போ நீ வந்து ஒரு அடாத பொய்யை சொல்லி வச்சுருக்க. அடாத பொய்யை சொல்லி நீ ஏதோ பேசுகிற. அதுக்கு இந்த பிள்ளைங்க வந்து இவங்க வந்து அதை அதாவது இப்படி ஒரு நகைச்சுவையோடு அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் நாகரிக குறைவாக தான் எனக்கு தோணுது. வேண்டாம், வேறு முறையில் சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் நாகரிக குறைவான முறையாக இருக்குது. வேண்டாம், அந்த முறையில் சொல்ல வேண்டாம். நாம் வந்து அதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்காமல் பயந்து வாழணும்னு அவசியம் கிடையாது. எப்படி நம்ம கருத்தை சொல்லணும், கொஞ்சம் நாகரிகமான முறையில் சொல்லணும். இந்த பிள்ளைங்க நகைச்சுவைங்கிற பேரில் கொஞ்சம் அதிகப்படியாக பேசுகிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். ஆனால் உடனே மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அவ்வளோ தூரம் மிரட்டல். ஆளுகின்ற அரசை நோக்கி எழுப்பக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் வந்து அரசாங்கம் வந்து நிச்சயமாக பதில் சொல்லணும். அதற்கு பதிலாக இப்படி ஸ்ட்ரைக் அடிக்கிறது, மிரட்டுறது இப்படிலாம் இருக்கும்பொழுது கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுது. அந்த ஆமாம், பறிக்கப்பட்டு விட்டது. இப்போ இன்றைக்கி பேசுகிறான்னா அதாவது அவன் மட்டுமே பேசுவான். இப்போ இங்கே இருக்கிற பிஜேபிக்காரன் எது வேணால் பேசுவான். ஆனால் நாமெல்லாம் பேசக்கூடாது. ராஜா என்ன பேசுகிறான் கேட்க ஆள் இருக்குதா? தமிழ்நாட்டில் பிழைக்க வந்தவன், பஞ்சம் பிழைக்க வந்தவங்க உட்காந்துக்கிட்டு தமிழர்களை பற்றி என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கான். ஏதாவது பேசுகிறாங்களா? தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதி எப்படி இருக்கான் அப்படின்னா, அண்ணன் சித்தான்னா தின்ன ஒழியும்னு நினைக்கிறான். இவனுக்கு தன்மான உணர்வு ரொம்ப மங்கி போச்சு. அதனால் என்ன, அவன் அந்நியனாச்சே, அவன் நமக்கு அந்நியன் தானே. அவன் அந்நியன் நம்ம இனத்தை பேசுகிறானே அப்படிங்கிற உணர்வு யாருக்குமே கிடையாது. இந்த இங்கே 2-3 பொம்பளைங்க இருக்குதுங்க அரசியலில். அதில் இந்த தமிழிசைன்னு ஒன்று, இந்த தமிழ்நாடு செய்த மகா பாவம். அது சிரிச்சுக்கிட்டே என்னென்னவோ பேசிக்கிட்டு பைத்தியக்காரச்சி மாதிரி பேசிட்டு கிடக்குது. அது இஷ்டத்துக்கு பேசுது. அதை பார்த்துட்டு இந்த விஜயகாந்த் பொண்டாட்டி ஒன்று அது பேசுது. ஏதாவது இன உணர்வோடு இருக்குதா? மொழி உணர்வோடு ஏதாவது இருக்குதா? நான் என் பேரே தமிழிசை, உன் பேர் தான் தமிழிசை கருமாந்திரமாக இருக்கே தவிர உன்னுடைய பேச்சும் உன்னுடைய கருத்தும் உன்னுடைய உள்ளமும் தமிழ் இனத்துக்கோ தமிழ் நாட்டுக்கோ தமிழ் மொழிக்கோ ஏதாவது நீ சரியா? உன் பதவியை மட்டுமே நினைக்கிறேன். அப்படி தான் எல்லாமே இங்கே இருக்கிறது. இங்கே இருக்கிற அரசியல்வாதி தன்மான உணர்வு குறைந்தவனாக இருந்தான்னா அவன் வந்து பிழைக்க வந்தவன்லாம் அப்படி தான் பேசுவான். பேசிகிட்டு கிடக்கிறானுங்க. என்ன பண்ண முடியும்?
நீ என்ன பண்ண முடியும்? அதனால தான் கார்த்திக் மாதிரி பசங்க உடனே மன்னிப்பு கேட்குறாங்க. அவன் பிரகாஷ் ராஜ் எங்கேயோ இருக்கிறான், நான் வந்து பதில் சொல்கிறாங்கிறான். அவனாவது ஏதோ வந்து பதில் சொல்கிறாங்கன்னு சொல்கிறான் கொஞ்சம் தைரியமாக. நம்ம ஆளுங்க உடனே மன்னிப்பு கேட்குறாங்க. என்னய்யா இது? வெக்கமாக இருக்கியா? கார்த்தி திறந்தவங்க அண்ணனும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. எதுக்குயா? என்ன இப்போ கார்த்திகை பேசுனதில் மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லையே. ரொம்ப நாகரிகமாக நல்ல விதமாக தானே பேசியிருக்கான். அப்புறம் எதுக்கு மன்னிப்பு? என்ன மன்னிப்பு கேட்குறது கோயம்புத்தூருக்கு ரொம்ப சகஜமான விஷயமா என்ன? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இப்போ சமீப காலத்துக்கு முன்பாக நீங்களே பார்க்கலாம், இந்த மாட்டு இறைச்சியை வச்சு ஒரு அரசியல் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாட்டு இறைச்சி இப்போ சாப்பிடக்கூடாது, மாட்டு இறைச்சி உட்கொள்ளக்கூடாது அப்படின்னு நிறைய ஒரு பேச்சுவார்த்தை போயிடுச்சு. நிறைய அரசியல் சார்ந்த பிரச்சனைகளும் சுற்றி இருந்தது. ஆனால் இந்த சமயத்தில் இந்த மாட்டு கொழுப்பு சேர்க்கப்பட்டது சம்மந்தமாக இது பண்ணும்போது அப்போ பேசின யாருமே இப்போ எங்கே போனாங்கன்னே தெரியல. அதை பற்றி ஒரு குரலும் கொடுக்கல. அதை பற்றி பேசக்கூட தயங்குறாங்களே. அது உண்மை இல்லையே. கொஞ்சமாவது உண்மை இருந்தால் தானே இதை முழுக்க முழுக்க அப்படியே நிலைநிறுத்த முடியும்னு அவங்களுக்கு தெரியும். முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுதுல்ல. பேசிட்டு மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? அதனால் பேசாமல் இருக்காங்க. மாட்டு இறைச்சி சாப்பிட்றவனை அடித்து கொன்று அது இதெல்லாம் பண்ணி, அதாவது இந்தியா வந்து முழுக்க முழுக்க இந்துக்களாக ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ உலகம் முழுவதும் உன்னுடைய அந்த கொள்கையை கொண்டு போகணுன்னு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீ நினைப்பேன். இந்த உலகம் முழுவதும் இந்த இந்து சனாதனம் பரவணும்னு நினைக்கிறேன். உலகம் முழுவதுமே சனாதனம் தான் இருந்ததுன்னு ரவி சொல்கிறார். யார்? நம்முடைய கவர்னர். என்ன உலகம் முழுவதும் சனாதனம் தான் இருந்ததுங்கிறாரு. சரி, உலகம் முழுவதும் சனாதனத்தை கொண்டு போகணும், இப்போ அடுத்தபடியாக மறுபடியும் கொண்டு போகணுங்கிற. அப்படி இருக்கும்போது இந்த மாட்டு இறைச்சியை ஏன் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற? எல்லாரையும் அந்த உலகம் முழுவதும் உள்ளமாக மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுல்ல நீ பண்ணணும், உபதேசம் பண்ணணும் தானே. என்ன மீன் கடை வச்சுருக்க, மீன் ஏற்றுமதி பண்ணுற. கருவாட்டு கடை வச்சுருக்க, கருவாடு ஏற்றுமதி பண்ணுற. ஆட்டை அறுத்து ஏற்றுமதி பண்ணுற, மாட்டை அறுத்து ஏற்றுமதி பண்ணுற. அப்புறம் உலகம் முழுவதும் சனாதனம் இருக்கணுங்கிற, இந்துத்துவா தான் பரவணுங்கிற. எப்படி பரவும்? அப்போ இந்த இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இழிச்சவாயன். நீ மாட்டு இறைச்சி எவனாவது சாப்பிட்டா அடித்து கொல்லுவேன். இந்து அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா கொல்லுவேன். அவுரங்கசீப் அதை பண்ணான் இதை பண்ணாங்கிற. நீ என்ன பண்ணுற? இப்போ அவுரங்கசீப் முஸ்லீமாக மாறலைன்னா கொலை பண்ணான்னு. இப்போ வடக்கையெல்லாம் என்ன பண்ணுறான்? முஸ்லீமை கொல்றான். இந்துவா மாறு, ஸ்ரீராம் ஜெயராம் சொல்லுன்னு அடித்து கொல்றான். அவுரங்கசீப் என்ன பண்ணான்னு சொல்கிற நீ? அதை தான் ஸ்ரீராம் ஜெயராம் சொல்ல சொல்லி அடிக்கிறான். இதெல்லாம் எப்படி வந்தது? இதான் சனாதனமா? இதைத்தான் பவன் கல்யாண் பேசுகிறாரு. அவர்கிட்ட போய் இந்த கார்த்திகை மன்னிப்பு கேட்குறான். ஒரு தமிழன் இப்படி இருக்கிறானேன்னு வேதனையாக இருக்குது எனக்கு. அங்கே இருக்க நடிகர்களும் இதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குதுமா. இப்போ நீங்கள் சொல்வது போல் அங்கே இருக்கிற அப்போ அவர்களெல்லாம் அப்படி தான்ப்பா இருப்பாங்க. அவர்கள் ஆரியத்தில் மூழ்கி போனவர்கள். தெலுங்கர்கள் எல்லாம் யாருமே தமிழ் பகுத்தறிவு உணர்வு உடையவர்கள் அல்ல. ஆரியத்தில் மூழ்கி போனவர்கள். அதைத்தான் ஆரியத்தை தான் அவர்கள் சனாதனம்ங்கிறாங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. உனக்கு வந்து அங்கே படம் ஓடணும், அதுக்காக நீ வந்து உன் இனத்தினுடைய மானத்தையே அங்கே போய் மன்னிப்பு கேட்குற. எதுக்கு பேசுகிற? எதுக்கு மன்னிப்பு கேட்குற? இது ஒரு அரசியல் சூழ்ச்சியும் நிச்சயமாக இருக்குமா? முழுக்க முழுக்க அரசியலப்பா. அரசியல் சூழ்ச்சி கொஞ்சம் இல்லை, முழுக்க முழுக்க அரசியல் தான். நாட்டு கொழுப்பை வச்சு அரசியல் செய்வதற்கான நோக்கம் என்ன? அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லைப்பா. அவர்களுக்கு மனசாட்சி கிடையாது. அவர்களுக்கு மனசாட்சி கிடையாது, தெய்வ பயமும் கிடையாது. தங்களுடைய சுயநலத்திற்காக. அதான் ஆரிய மனப்பான்மை. அந்த ஆரிய மனப்பான்மை வந்து அன்னமிட்டவனுடைய கழுத்தை அறுத்து அவனுடைய ரத்தத்திலே அபிஷேகம் செய்துக்கிறது தான் ஆரியம். புரியுதா? அசோக சக்கரவர்த்தியினுடைய பேரனை கொன்றுவிட்டு ஆட்சியில் அமர்ந்தவன் சுங்கமித்திரன் என்கின்ற ஆரியன். அந்த பரம்பரை அப்படியே. இப்போ பவன் வந்து அப்படியே கொதிக்கிறாரு, 11 நாள் விரதமெல்லாம் இருக்கிறார். யார் அவர்? ஆரிய அடிவருடி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? திராவிடம் அப்படின்னு பேசுகிறோம். அதில் கன்னடம், தெலுங்கு, கவின், மலையாளம், துளு எல்லாம் ஒன்றா கலந்தது தான் திராவிடம்னு சொல்கிறோம். அவர்கள் அப்படி சொல்லுவது கிடையாது. அவர்கள் ஆரியத்தை தழுவியவர்கள். அதனால தான் சனாதனம். என்ன சனாதனம்? மனசாட்சி இல்லாமல் பண்ணுற என்ன சனாதனம்? இப்போ நீங்கள் சொல்வது போல தான் ஒரு கேள்வியும் இருக்குது. பவன் கல்யாண் அவர்கள் நடிகரும் கூட, ஒரு அரசியல்வாதி, இப்போ துணை முதலமைச்சர் ஆகியிருக்கார். அவர் ஒரு காலத்தில் சமத்துவத்தை பற்றி பேசியவர் தான். நான் இன்று வந்து சனாதனத்திற்கு இது பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது
இந்த பிரச்சனை நடந்ததோட அவர் நான் 11 நாள் விரதம் இருக்க போகிறேன், பூஜை பண்ண போகிறேன் அப்படிங்கிற இதில் இறக்கியிருக்காரு. இன்றைக்கி கூட கோயிலை சுத்தம் செய்யும் பணியிலேருந்து ஈடுபட்டிருக்காரு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த மோடியை பின்பற்றி வராருப்பா. மோடி ராமர் கோயிலில் இது பண்ணிக்கிட்டு இருக்கையில் 11 நாட்கள் விரதம் இருந்தார். அப்புறம் அங்கே ராமேஸ்வரத்தில் போய் ஒரு 25-30 கேமராவோடு போய் உட்காந்து தியானம் பண்ணார். அந்த வழியில் அவர் போகிறாரு. அதாவது ஆரிய பாதையில் அவர் போய்கிட்டு இருக்காரு பவன். புரியுதா? அதனால் அவரை பற்றியெல்லாம் நான் ரொம்ப பேச விரும்புகிறது கிடையாது. கருத்துக்களை பரிமாறிக்கொண்டீங்க. ரொம்ப நன்றி.